வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் மரணத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ கருத்து. எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பல பாதாள உலக கும்பலுக்கும் இடையிலான தொடர்புகள் விசாரணைகள் மூலம் அம்பலமாகியுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால அறிவிப்பு. மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அவசரமாக கூடிய கூட்டம். இனி விரிவான செய்திகள். நாட்டில் கடந்த 7 மாதங்களில் 79 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் நேற்று வரை நடந்த துப்பாக்கிச் சூட்டுகளில் 52 பேர் உயிரிழந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் 62 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் நடத்தப்பட்டதாகவும் அதே நேரத்தில் 17 மற்றவைகளால் நடத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச்சூடு தொடர்பாக 260 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 229 பேர் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுடனும் தொடர்புடையவர்கள் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு பாதாள உலக குழுவை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் தேவையான நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் 2022, 23 மற்றும் 24ஆம் ஆண்டுகளை பார்க்கும்போது குற்றங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு எதுவும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாலியல் லஞ்சம் கோரியதாக அரசு அதிகாரி ஒருவருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவை கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் 7 வயது பிள்ளையின் சிறுநீரக அறுவை சிகிச்சைக்காக அரசாங்க நிதியுதவி கோரிய 30 வயது தாய் ஒருவரிடம் குறித்த அதிகாரி பாலியல் லஞ்சம் கேட்டுள்ளார். குறித்த சம்பவம் 2025 மார்ச் 31ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து பெண்ணை திசமகாராம பகுதியில் உள்ள ஹோட்டலுக்கு அழைத்து சென்ற நிலையில் குறித்த அதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைய அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டிருந்தார். இதன் பின்பு குற்றவாளியின் வாக்களிக்கும் உரிமை உட்பட அவரது சிவில் உரிமைகளை ரத்து செய்ய தேர்தல் ஆணைக்குழுவுக்கு நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று நீதிமன்றம் குறித்த நபருக்கு 20 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை வழங்குமாறு உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான செலவின அறிக்கையை எதிர்வரும் 27ஆம் தேதி நள்ளிரவுக்குள் சமர்ப்பிக்குமாறு தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி தேர்தலில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பான தனித்தனி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி வேட்பாளர்கள் தாம் போட்டியிட்ட மாவட்டங்களின் தேர்தல் அதிகாரிகளுக்கு குறித்த அறிக்கைகளை சமர்ப்பிக்க முடியும். எனினும் இவ்வாறு செலவு அறிக்கையை சமர்ப்பிக்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொட்டாஞ்சேனை பாடசாலை மாணவியின் மரணத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தினை தேசிய மக்கள் சக்தியின் மத்திய கொழும்பு தொகுதி அமைப்பாளர் ஒருவரின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அவரை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கிறதா என்ற சந்தேகம் எழுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பல போலியான வாக்குறுதிகள் மற்றும் பொய்களை குறிப்பிட்டு ஆட்சி அமைத்த அரசாங்கம் இன்று நெருக்கடியை எதிர்கொள்கிறது. பல்கலைக்கழகங்கள் மற்றும் பாடசாலைகளில் உளவியல் ரீதியான பாதிப்புகளினால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டு உயிரை மாய்த்து கொள்ளும் நிலை காணப்படுகிறது. அண்மையில் பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் பகுடிவதையால் பாதிக்கப்பட்டு தமது உயிரை மாய்த்து கொண்டார். ஜேவிபிக்கு பகுடிவதை தொடர்பில் புதிதாக எதையும் குறிப்பிட தேவையில்லை. அவர்கள் பகுடிவதைகள் தொடர்பில் ஏனையவர்களுக்கு பாடம் கற்பிப்பார்கள். ஏனெனில் பல்கலைக்கழகங்களில் பகுடிவதைகளின் கர்த்தாக்கள் அவர்கள்தான். தமது அரசியல் தேவைக்காக பல்கலைக்கழகங்களில் பகுடிவதைகளை வன்முறையாக மாற்றியமைத்தார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தமிழர்களின் காணிகளுக்கு 3 மாத காலக்கெடு விதித்து அவற்றை அரசாங்கம் உடமையாக்க முயல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. விசேடமாக வடக்கு மாகாணத்தில் 4 மாவட்டங்களில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் 3669 ஏக்கரும், முல்லைத்தீவில் 1703 ஏக்கரும், கிளிநொச்சியில் 515 ஏக்கரும், மன்னாரைச் சேர்ந்த 54 ஏக்கரும் மொத்தம் 5941 ஏக்கர் காணிகளை தனியார்கள் தங்களுக்குரிய காணி உறுதிகளை உறுதிப்படுத்தாத பட்சத்தில் அதனை அரசு காணிகளாக பிரகடனப்படுத்த போவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுக்கு நன்றாக தெரியும், வடக்கு கிழக்கில் வாழும் மக்களுக்கு சமமான சனத்தொகை இன்று புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் இந்த தீவை விட்டு உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவே வெளியேறினார்கள். அவர்கள் அனைத்து சொத்துக்களையும் விட்டு பெரும்பான்மையானவர்கள் அந்த நாடுகளில் சட்டவிரோதமாக நுழைந்து புகலிடம் கேட்கும் நிலைதான்
தான் இருந்தது. அந்த காணிகள் சொந்தக்காரர்கள் பலர் அந்த நாடுகளிலிருந்து திரும்ப முடியாத நிலையில் இருக்கிறார்கள் என்பதையும் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் வாழும் சில மக்களின் காணிகளை உறுதிப்படுத்த முடியாத நிலையும் இருக்கின்றது. இதனை முன்னாள் அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டு முதலிருந்த காணியில் இங்கு போர்க்காலத்தில் புதிதாக இருந்தவர்கள் உரிமை பெற முடியாத வகையில் சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். புலம்பெயர் மக்களின் காணிகளுக்கு அநீதி நடைபெறும் என்பதற்காகவே அவை நிறுத்தப்பட்டன. இந்த அரசாங்கம் முதலிருந்த அரசாங்கங்களை இனவாதி என்றார்கள். அவர்களே இந்த காணிகளை அபகரிப்பதை நிறுத்தி வைத்திருந்தார்கள். அங்கு பிரச்சினை இருக்கிறது என்பதை விளங்கிக் கொண்டார்கள். இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்காமல் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் காணி உரிமையாளர்கள் இந்த 3 மாதத்திற்குள் காணி உறுதி பத்திரங்களை உறுதிப்படுத்த முடியாத நிலையே இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கும் பல பாதாள உலக கும்பல்களுக்கும் இடையிலான தொடர்புகள் இருப்பது விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். அவர்களில் ஐக்கிய மக்கள் சக்தியின் 9 வேட்பாளர்கள், ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் 8 வேட்பாளர்கள், மக்கள் கூட்டணியின் 4 வேட்பாளர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் 3 வேட்பாளர்கள் மற்றும் சர்வஜன அதிகாரத்தின் 1 வேட்பாளர் ஆகியோர் அடங்குவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்திய கொலைகளின் அதிகரிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக அமைச்சர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். இதன்போது தற்போதைய தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார அரசாங்கம் பாதாள உலக கும்பலை ஒழிக்கும் என்று கூறினார். ஆனால் அது நடப்பதாக தெரியவில்லை என்று தயாஸ்ரீ ஜெயசேகர் குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. சரோஜா போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சருக்கான பொறுப்பிலிருந்து விலகி சர்ச்சைக்குரிய மேலதிக வகுப்பு ஆசிரியரை பாதுகாக்கும் வகையிலேயே செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே அவர் தந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு பொருத்தமற்றவர். சரோஜா போல்ராஜ் உடனடியாக அமைச்சு பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்ன தெரிவித்தார். இன்று விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், தற்போது பேசு பொருளாகியுள்ள கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உயிர் மாய்த்து கொண்ட பாடசாலை மாணவி தொடர்பில் பெண்ணாக, தாயாக, ஆசிரியராக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் சரோஜா போல்ராஜ் பொறுப்பின்றி செயற்படுகின்றார். மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சரான அவர் அமைச்சர் என்ற பொறுப்பிற்கும் அரசாங்கம் என்ற பொறுப்பிற்கும் அப்பால் செயற்பட்டு கொண்டிருக்கின்றார். பாடசாலையின் துன்புறுத்தலுக்கு உள்ளானதோடு மாத்திரமின்றி மேலதிக வகுப்பொன்றிலும் துன்புறுத்தலுக்கு உள்ளானது குறித்த மாணவி மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார் என அமைச்சர் குறிப்பிடுகின்றார். அந்த மாணவி உள ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார் என்பதற்கான இந்த சம்பவம் மூடி மறைக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் கூறுகின்றாரா? இது தொடர்பில் கேள்வி எழுப்புவதற்காக நாடாளுமன்றத்தில் நான் முயற்சித்த போது சபாநாயகர் உட்பட ஆளுங்கட்சியினர் எவரும் எனக்கு கருத்து தெரிவிப்பதற்கு வாய்ப்பளிக்கவில்லை. மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் அமைச்சு பதவியில் இருந்து விலக வேண்டும். அவர் இந்த சம்பவம் தொடர்பில் வெளியிட்டுள்ள கருத்துக்களின் அடிப்படையில் இந்த அமைச்சு பதவியை வகிப்பதற்கு அவர் பொருத்தமற்றவர் என்பது தெளிவாகியுள்ளது. எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்றார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் கட்சி கூட்டம் தற்போது நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அவரது கொழும்பு விஜயராம இல்லத்தில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்திற்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட கட்சியின் அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மொட்டு கட்சி தனது பூர்வீக பகுதியிலேயே பாரிய தோல்வி அடைந்திருந்தது. இது நாடாளுமன்ற தேர்தலிலும் தேர்தல் நிலையிலும் அடுத்த தேர்தலுக்கான வியூகத்தை அமைக்கும் முயற்சியில் மொட்டு கட்சி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த கூட்டம் மொட்டு கட்சியின் அரசியல் எதிர்காலத்திற்கான ஒரு புதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கின்றன.